ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனாமா பேசுகிறேன். இப்போது நட்பின் இலக்கணம் பாலா தண்ணீரா. நட்பின் இலக்கணம் பற்றி விளக்க ஆரம்பித்தார் குருநாதர். சீடர்களே, உங்களுடைய இளமை கால நட்பு மிகவும் முக்கியமானது. உங்கள் இளமையில் யார் நண்பர்களாக அமைகிறார்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலம் அமையும் என்றார். அப்போது சீடர்களில் ஒருவன், குருநாதரே, தீயவர்கள் நல்லவர்களுடன் சேரும்போது நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் நல்லவன் ஒருவன் தீயவருடன் சேரும்போது தீயவனாகவே மாறிவிடுகிறானே, எப்படி என்றார். அதை விளக்குவதற்காக அவர் ஒரு அண்டா நிறைய தண்ணீரை எடுத்து வரும்படி சொன்னார். அதில் ஒரு குவளை பாலை ஊற்றினார். என்னவாகும் என்று கேட்டார். அப்போது சீடன் யோசித்தபடியே தண்ணீரோடு பால் கலந்து தன் நிலையை இழந்துவிடும் என்றார். சரி, அதே சமயத்தில் ஒரு அண்டா பாலில் ஒரு குவளை தண்ணீரை சேர்த்தால் அது என்னவாகும் என்று கேட்டார். அப்போது அது பாலின் தன்மையை பெற்று அது தண்ணீர் மறைந்துவிடும் என்று கூறினார். மிகச்சரி. அதுபோலவே நட்பும். தீயவர்களிடம் பழகும் நல்லவன் கெட்டுப்போவான். ஆனால் நல்லவன் எப்போதும் தீயவர்களோடு சேர்ந்து அவர்களையும் நல்லவனாக்குவான். எனவே நட்பு கொள்ளும் முன் அவர்களின் குணம் பற்றி அறிந்து கொண்டு பழக வேண்டும் என்றார் குருநாதர். நாமும் நல்லவர்களோடே பழகி நல்லவர்களாகவே வாழ்வோம். தீயவர்களோடு பழகினாலும் அவர்களுடைய தீய எண்ணங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்து அவர்களையும் நல்லவர்களாக ஆக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.